நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். தமிழ்நாட்டில் மீண்டும் சொல்றேன், நீங்கள் பல கோணங்களில் இதை யோசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சி மிக தெளிவாக சிந்தித்து நீண்ட விவாதத்திற்கு பிறகுதான் இந்த முடிவுக்கே நாங்கள் வந்தோம். ஏதோ ஒன்றை செய்தால் ஒன்று இடிக்கிறது. நாங்கள் எங்கள் தலைமையில் கூட்டணி என்றால் மார்க்சிஸ்ட் வரமாட்டேன் என்கிறார்கள். இவர்தான் முதலமைச்சர் என்றால் அவர் மக்கள் சக்தி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இப்படி பல சூழல்களில் பல காரணங்கள் இவர்களுக்கு சாதகமாக அமைந்து கொண்டிருக்கிறது. இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு உறுதியான முடிவை எடுத்தாக வேண்டும். அது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமையிலான அணி என்பதை நாங்கள் முன்வைக்கிறோம். அன்புமணி ராமதாஸ் அவர்களை நாங்கள் முன்வைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. 5 ஆண்டுகள் மிகச்சிறந்த ஒரு மத்திய அமைச்சராக இருந்து மது புகையிலை ஒழிப்பு 108 போன்ற திட்டங்களை கொண்டு வதன் மூலமாக ஒரு சிறந்த நிர்வாகி என்ற ஒரு பெயரை அவர் பெற்றிருக்கிறார். விழுகின்ற ஒவ்வொரு துளி வியர்வைக்கும் விளைச்சலை எதிர்பார்க்கின்ற வியாபார உலகத்தில் என்றைக்கு இலவசங்களை அறிமுகப்படுத்தினார்களோ அன்றைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் புள்ளிட்டு ஆகிவிட்டது. நேர் ஒருத்தர் வந்து காமெடி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ராகேஷ் சொன்னாரு. கடைசியில் நாரதர் என்றவர் டி ராஜேந்திரன் ஆட்சி அமைக்காரன் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக இன்னொரு நேயர் மொய்தீன் சொன்னாரு, இவர்கள் 2 பேரும் தான் மாற்று சக்தி என்று சொல்வதே ஒரு அடிக்ஷன் தான், அது ஒரு தேவையில்லாத ஒரு போதை தான். ஆக அந்த அளவுக்கு திட்டங்களை பற்றி சொன்னார். திட்டங்கள் மாறி மாறி இவர்கள் வந்தால் அவர்கள் நிறுத்துவது என்று இருக்கிறது. ஆனால் ஒரு திட்டத்திலே ஒத்து போகிறார்கள், அது மதுவிலக்கு. அதிலே மாத்திரம் கரெக்டாக சரியாக இருக்கிறார்கள். ஆக அரசியலில் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்கிறதே தவிர ஓட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்கிறது. ரொம்ப எளிமையாக நிறைவாக ஒரு கேள்வி. உங்களுக்கும் பாமகவிற்கும் ஏதாவது ஒரு கருத்துல எங்களை விட நாங்க இவருடைய கருத்திற்கும் எங்களுடைய கருத்திற்கும் இது வேறுபாடுன்னு உங்களால ஏதாவது ஒண்ணு சுட்டி காட்ட முடியுமா? அப்படி இல்ல, ஒவ்வொருத்தருக்கு நான் கேக்குறது ஒரே கொள்கை ஒத்த கருத்துல கூட ஒரு வீச்சுக்கு அது தப்பு. ஆனால் ஒருமித்த கருத்து ஒரு வாதத்திற்காக கேட்கிறேன். அவர்களுடைய தலைமை சொல்லிட்டாரு, திராவிடம் என்பதை நீங்க குறை சொல்லாதீங்க, நாங்கள் குறை சொல்லுகிறோம். ரைட், இல்ல அவர்களுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு திரு ஜெயராஜ் நிறைவு செய்ய வேண்டிய தருணத்தில் திரு ஜெயராஜ் நிறைவு செய்ய வேண்டிய தருணத்தில் ஜெயராஜ் நம்ம நிறைவு செய்ய வேண்டிய தருணத்தில் வரோம். அவருடைய தலைமை ஏற்றுக்கொண்டு ஒருவேளை நான் தலைமையை மீன்ஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். யாராவது ஒரு மதிமுக தொண்டர்கள் அன்புமணி ராமதாஸை முதலமைச்சராக்குவதற்கு உடன்படுவார்களா உங்கள் தளத்தில்? அவங்க தலைமை, அவங்க யார் தலைமை என்று முடிவு செய்ய, எங்க தலைமை எங்களுடைய தலைமையை முடிவு பண்ணினார்கள். அது அப்படிதான் பார்க்கணும் தவிர நான் கேட்டது சரியா புரியல. திருப்பி தெளிவா கேட்கிறேன் பதில். அவர்களுடைய அன்புமணி ராமதாஸை முதலமைச்சராக்க வேண்டும் என்பது அவர்களுடைய குறிக்கோள். அதை மதிமுக தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமாங்கிற ஒருமித்த கருத்து தான். பெரும்பாலும் எங்களுடைய பொதுச் செயலாளர் வைகோவை தவிர எல்லோருமே அவர்தான் முதல்வர் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்போ இது சாத்தியம் இல்லாதது அப்படிங்கற மாதிரியான ஒரு சூழலை எடுத்துக்கொள்ள முடியுமா? அரசியலில் சாத்தியம் இல்லாதது என்று எதுவுமே இல்லை. நிறைவு கருத்து முடிச்சு உங்கள்கிட்ட வந்துடுறேன். நிறைவு கருத்து திரு ஜெயராஜ். அதாவது அண்ணன் சொன்னதை போல நாம் இருவரையுமே ஒப்பிட்டு பேசுவது, திராவிட இயக்கங்களை குறைத்து மதிப்பிடுவதெல்லாம் இன்றைக்கு பொதுவாக சாத்தியம் இல்லாத விஷயம். அப்படி இருந்தால் ஏன் கலைஞர் திராவிடம் என்பதை ஒதுக்கி வைத்துவிட்டு தமிழை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று சமீபத்தில் சொன்னார்? ஒரு கட்சி திணிக்கிறது. இந்தி மொழி என்று கொஞ்சம் கொஞ்சமாக சமஸ்கிருதத்தையும் இந்தியும் திணிக்கிறார்கள். ரொம்ப எளிமையா அவங்க ஒரு அஜெண்டாவை சொல்லுகிறார். அவங்க ஒரு கேள்வி தொடர்ந்து திரு ஜெயராஜ் அப்படி இல்ல திரு ஜெயராஜ் ஒரு நிமிஷம் அவங்க ரொம்ப இயல்பா ரொம்ப நாளா ஒரு கேள்வி முடிக்கிறாங்க. வர நீங்க ஒரு நிமிஷம் திரு ஜெயராஜ் ஒரு நிமிஷம் நீங்க இல்ல ஒரு நிமிஷம் வழக்கு நிலுவையில் தான் இருக்கிறது. இன்னும் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்படவில்லை. இருந்தாலும் கூட ஆராசாவின் மீது ஒரு வழக்கு இருக்கிறது 2G. அந்த வழக்கு வந்தவுடன் இது ஆரிய பார்ப்பன சதி ஒரு வார்த்தை இருக்குது. ராசா தலித் என்பதால் பழிவாங்கப்படுகிறார். இப்ப தயாநிமாறன் விவகாரத்தில் RSS சூழ்ச்சி. நான் என்ன கேட்கிறேன், ஊழல் குற்றச்சாட்டுகளோ அல்லது உங்களுடைய தலைமையின் மீதான குற்றச்சாட்டுகளோ வருகின்ற பொழுது மட்டுமே இந்த திராவிடம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது. இல்ல அவங்க அதான் வைக்கிறாங்க. தேவை இருக்கின்ற பொழுது திராவிடம், தேவையில்லாத பொழுது தமிழ் தேசியமா. தேவைப்படுகின்ற பொழுது உபயோகப்படுத்துகின்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. இதில் குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், உண்மை இருக்கிறது, அதை சொல்லுகிறோம். இதே எங்களுக்கு தேவையற்ற விஷயங்களில் நாங்கள் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தவில்லை. உங்கள் தலைமைக்கு தேவைப்படுகிற விஷயத்தை மட்டும் பயன்படுத்துகிறோம். ஆதாரம் இருக்கிறது. இவர் எங்களை எப்படி கையாளுகிறது, உச்சநீதிமன்றம் இந்த வழக்கிலே ஜெயலலிதாவை எப்படி கையாளுகிறது என்பதையெல்லாம் எடுத்து ஆராய்ந்து பார்த்தால்
தெரியும். ஜெயலலிதா என்ற ஆரிய பெண்மணிக்கு பின்னால் இருக்கிற அந்த சூதுவாது அல்லது அதற்கு பின்னால் இருக்கிற லாபி இன்றைக்கு வடக்கு நிலுவையில் இருக்கிற பொழுது அமைச்சரவையில 3ஆவது இடத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர் அருண் ஜெட்லி நான் ஒரே நிமிஷம் ரொம்ப எளிமையா கேட்கிறேன் திரு ஜெயராஜ், ரொம்ப எளிமையா ஒரு நிமிஷம் திரு ஜெயராஜ் கர்நாடக நீதிமன்றத்தில் தீர்ப்பளித்தவுடன் இது கர்நாடகம் பழிவாங்கி விட்டது என்பது போன்ற சூரவட்டிகள் அஇஅதிமுக சார்பில் ஒட்டப்பட்ட பொழுது நீங்க அதே திமுக என்ன வார்த்தை வைத்தது? நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு சாயம் பூசுவது தவறு, சாயம் பூசுவது தவறு அன்னைக்கு நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஆரிய பார்வையோடு நடந்து கொண்டிருக்கிறது. இது என்ன மாதிரியான வார்த்தை? தவறாக இன்றைக்கும் ஜெயலலிதா தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை போல குக்கிராமம் வரைக்கும் ஒரு பிம்பத்தை அதிமுக திட்டமிட்டு செய்கிறது. அவருடைய ஆளுமை என்று என்ன எடுத்துக்கொள்ள வைக்கிறீங்க நான் கேக்குறேன். எப்படி சொல்றீங்க? இன்றைக்கு எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறார் என்று நினைக்கக்கூடிய மக்கள் இருக்க தான் செய்றாங்க. அன்கான்ஸ்டிடியூஷனல் அன்பார்லிமெண்டரி மக்கள் முதல்வர்னு அதை இன்றைக்கு முதலமைச்சர் சட்டசபையிலேயே சொல்லுகிறார். இதையெல்லாம் இன்றைக்கு பார்த்து கொண்டு ஊடகங்கள் கேட்க இருக்கிறது, உச்சநீதிமன்றம் அமைதியாக பார்க்கிறது. இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அதை தான் கேட்கிறோம். நிறைவு. அதாவதுங்க பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய முதல்வர் யாருன்னு அறிவிச்சாச்சு. நீங்க கேட்கும்போது எம்டிஎம்கே யார் உங்களுடைய முதல்வர் என்று அறிவிக்க முடியுமா அப்படி கேட்குறீங்க. முதல்வர் என்று அறிவிச்சு 2014 தேர்தலை சந்திப்போங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முடிவு. 2014 தேர்தலில் காமன் அஜெண்டா 2 திராவிட இயக்கத்தையும் தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் காமன் அஜெண்டா. காமன் அஜெண்டாவில் நம்ம பொதுவான அந்த விருப்பத்தின் அடிப்படையில், அந்த கொள்கையின் அடிப்படையில் ஒன்றிணையணும்னா முதல்வர் போஸ்ட்ல முதல்வருடைய டிமாண்ட் உட்பட பல விஷயங்களை விட்டுக் கொடுக்க வேண்டி வரும் அல்லது பின்வாங்க வேண்டி வரும். இது அந்த காலகட்டத்தில் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ரெண்டாவது, ஒரு கட்சி முதல்வர்னு அறிவிக்கிறது அந்த கூட்டணியில் டஃபா சீட்டை பார்கெயின் பண்றதுக்காக கூட ஏன் இருக்கக்கூடாது? தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அதிக சீட்டை பார்கெயின் பண்றதுக்காக ஏன் சொல்லக்கூடாது? ஒண்ணு. ரெண்டாவது, 2014 தேர்தல்ங்கிறது திராவிட இயக்கத்துக்கு முடிவு கட்டக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கறத எங்களுடைய நோக்கம். அடுத்தது இன்னொன்னு சொன்னீங்க, என்ன கொஞ்சம் சொல்ல விடுங்களேன். என்ன பிரச்சனைன்னா, நான் ஏன் திராவிட இயக்கம்னு சொன்னேன்னா, முதல்ல திராவிட இயக்கத்தை கொஞ்சம் விட்டுருங்க, தமிழ் பற்று அப்படின்னு சொல்றாங்க. எது மக்களுக்கு சென்சிட்டிவா இருக்குமோ, பட்டுனதை சென்சிட்டிவா ஆக்க முடியுமோ அதை விவாதமாக்கி அந்த மெஜாரிட்டி மக்களுக்கு அதை சென்சிட்டிவா கொண்டுட்டு போய் அவங்களுடைய வாக்குகளை பெற்று அரியணை ஏறுவதற்கு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி, அது தந்திரம். பிஜேபி அதான் பண்ணாங்க. 83% இந்தியர்கள் இங்க என்ன புதுசா இந்துத்துவா வேண்டி கிடக்கு. அதே மாதிரி திராவிட இயக்கம் திராவிடியத்தை யூஸ் பண்ணிச்சு. அதே மாதிரி மொழி பற்றை வெறியாக்கி இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தணும். நம்ம மொழியை பாதுகாக்கணும். இந்திங்கிறது இங்க வற்புறுத்தி பண்றது, சமஸ்கிருதத்தை அறிமுகப்படுத்துறது வீட்டு பாஷை கற்களாய் போடணும். தமிழ் தேசியம் என்று வருகின்ற போது அவர்கள் 2 பேரும் ஒரு கூட்டணியில் இருக்கிறார்கள். திராவிடம் என்று வருகின்ற போது இவர்கள் 2 பேரும் ஒரு கூட்டணியில் இருக்கிறார்கள். என்ன மாதிரியான பிரச்சனை நான் புரியல. நிறைவாக திருப்பாடு ஒரு நிமிஷம். அதாவது அது நிச்சயமாக கிடையாது. அதாவது சொல்லுவாங்க, அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கும் என்று சொல்வார்களே, அதை கூட பாட்டாளி மக்கள் கட்சி சொல்ல தயாராக. ஏன்னா எங்களுடைய கொள்கை என்பதும் எங்களுடைய நோக்கம் என்பது தெளிவானது. நாங்கள் என்ன சொல்றோம்னா, தமிழ்நாட்டில் இன்றைக்கு அதிமுக ஆட்சிக்கு எதிராக, அவர்களுடைய அலங்கோலத்தமான செயல்பாட்டுக்கு எதிராக ஆக்கப்பூர்வமான அரசியல் இயக்கமாக, ஒரு எதிர்க்கட்சியாக இன்றைக்கு விஜயகாந்த் அவர்கள் செயல்படுகிறார் என்றால் இல்லை. அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையான ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படுகிறதா என்று சொன்னால் என்னுடைய பார்வை இல்லைங்க. இல்லை, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. இன்று வரைக்கும் சொல்றேன், நாங்கள் ஒவ்வொரு செய்தியும் எங்கள் மருத்துவரையா அவர்கள் சொன்னதற்கு பிறகுதான் கலைஞர் அவர்கள் வழிமொழிகிறார் என்பதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கிறது. அதுதான் மறுக்கல. ஆனா நான் சொல்றேன், நாங்கள் மிக உன்னிப்பாக இந்த ஆட்சியினுடைய செயல்பாட்டை கவனித்துக் கொண்டிருக்கிறோம், குற்றம் சாட்டுகிறோம். இன்றைக்கு கூட 18 குற்றச்சாட்டுகள் அடங்கிய பட்டியலை கொடுத்து தமிழக அரசிடமிருந்து அறிக்கை பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி
பாட்டாளிகளுக்கான ஒரு கொள்கை நன்றி ஆட்சி பெறத்தை நோக்கி தான். நன்றி நம்ம நேரம் கடந்து விட்டது. நம்ம நிறைவு செய்யலாம். ஒவ்வொரு கட்சிகளுக்கும் திராவிடம் என்று வருகின்ற பொழுது திமுகவும் மதிமுகவும் ஹிந்தி எதிர்ப்பு போன்ற தலைமைகளில் ஒருங்கிணைகிறார்கள். தமிழ் தேசியம் போன்ற கருத்துக்களில் மதிமுகவும் பாமகவும் ஒரு விதமான நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றார்கள். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மற்ற விஷயங்களில் தனி ஈழம் போன்ற தமிழ் தேசியம் சார்ந்த பார்வையில் சற்றே வித்தியாசமாக முரணாக நிற்கிறது. இருந்தாலும் முற்றிலும் முரண்பட்ட கட்சிகளே கடந்த காலங்களில் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்த பொழுது ஏன் இவையெல்லாம் சாத்தியமில்லாமல் போகும் அப்படிங்கிற கேள்வி இங்கே இயல்பாக எழுகிறது. 2016 இருக்க போகிறது, நடைபெறப் போகிறது ஒரு தேர்தல். இருப்பது ஒரு அரியணை. அந்த அரியணைக்கான போட்டிகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. யாருக்கு அப்படிங்கிறதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். காத்திருப்போம் அதுவரை நாம். நீங்கள் தொடர்ச்சியான உங்களுடைய 4 பேரும் தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள். மிக்க நன்றி உங்கள் நால்வருக்கும். இந்த அளவில் நாம் இந்த விவாதத்தை நிறைவு செய்யலாம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவல்க என்று மாணிக்கவாசக பெருமான் பாடினார். ஏகனாகவும் அநேகனாகவும் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு உகந்த சிவராத்திரி இன்று. அந்த சிவராத்திரி தொடர்பான சிறப்பு வழிபாடுகள் பல்வேறு சிவத்தலங்களிலிருந்து, பிரசித்தி பெற்ற சிவத்தலங்களிலிருந்து, டெல்லியிலிருந்தும் கூட நேரலையாக உங்களுக்கு தொடர்ந்து நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி வழங்க காத்திருக்கிறது. பாருங்கள், பக்தியோடு இந்த இரவு பொழுதை கழிக்கலாம். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.